வணக்கம். அசுரனின் அழகு பொம்மை கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வருகிறார்கள் என்று அருணை பார்த்து கொண்டேதான் அகிலா கூறினாள். அருணின் முகத்தில் அதிர்ச்சி அப்பட்டமாக தெரிய, வாட், பொண்ணு பார்க்க வராங்களா? என்ன திடீர்னு என கேட்டான் ஹர்ஷவர்தன். அதான் சார், எனக்கும் ஒன்றும் புரியல. ஃபோனில் வேற எதுவும் கேட்க முடியல. உடனே கிளம்பி வான்னு அப்பா சொல்லிட்டாரு. ஹர்ஷவர்தனின் பர்மிஷனுக்காக அகிலா அவன் முகம் பார்த்து நிற்க திரும்பி அருணை பார்த்தான் ஹர்ஷா. அவனோ அகிலாவை தான் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். ஓகே அகிலா, யூ கேன் கோ என்று ஹர்ஷா அனுமதி வழங்க, தேங்க்யூ சார் என்று சொல்லிவிட்டு அகிலாவும் சென்று விட்டாள். அவள் அருகே விட்டு வெளியில் செல்லும் வரை அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான் அருண். அருண், நீ வெயிட் பண்ணது போதும். அகிலா கிட்ட நீ அவளை லவ் பண்ணுற விஷயத்த நாளைக்கே சொல்லிடு என்றான் ஹர்ஷவர்தன். உடனே பவித்ராவிற்கு அழைத்து அகிலாவை பெண் பார்க்க வருகிறார்கள் என்ற விஷயத்தை ஹர்ஷவர்தன் சொல்ல, அது இந்த 2 மாதமாகவே நடந்துட்டு தாங்க இருக்கு. இது அவளை பார்க்க வர்ற 5வது மாப்பிள்ளை என்று பவித்ரா சர்வ சாதாரணமாக சொல்ல, ஓ அப்படியா, அப்போ சரி என்று ஃபோனை வைத்தான் ஹர்ஷா. மாப்பிள்ளை பார்க்க தானே வராங்க, கல்யாணம் ஒன்றும் ஃபிக்ஸ் ஆகலை. நீ அகிலா கிட்ட நாளைக்கே பேசிடு. அவளுக்கு ஓகேனா முதல்ல நம்ம போய் அகிலா வீட்டில் பேசுவோம். எல்லாம் சரியாக இருந்தால் ஊரில் இருந்து உன் பேரண்ட்ஸை வர சொல்லலாம் என்று ஹர்ஷவர்தன் சொல்லவும், ஓகேடா என்று அருணுக்கு அவனையும் அறியாமல் மனதில் ஒரு சஞ்சலம் இருக்கத்தான் செய்தது. ஜெம் பியூட்டி அலுவலகம். மதிய நேரத்தில் அஞ்சலிக்கு அழைத்திருந்தான் வினோதன். அஞ்சலி, இன்விடேஷன் கார்டு கடையிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. நிறைய புது டிசைன் கார்ட்ஸ் வந்திருக்கான். இன்றைக்கி சாயங்காலம் போய் செலக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அம்மா நம்ம 2 பேரையும் போக சொன்னாங்க. நானே சாயங்காலம் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். 5 மணிக்கு ரெடியாயிரு என்று அவன் சொல்லவும், ஓகே போகலாம் வினோத். நான் இப்போது என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன். அவளை பார்த்துட்டு அப்படியே நேராக ஆஃபீஸ் வந்துடுறேன். நீங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம் என்று சொல்ல, சரி லேட் பண்ணாமல் சீக்கிரம் வந்துடு என்று சொல்லி ஃபோனை வைத்தான் வினோதன். மாலை அஞ்சலிக்காக அலுவலகத்தில் அவன் காத்து கொண்டிருந்த நேரம் மழை வருவது போல வானம் இருட்டி கொண்டு வந்தது. அறைக்கு வெளியில் வந்து வாசலையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் அருகில் வந்த குணா, சார் அஞ்சலி கிளம்பிட்டாளா என கேட்க, ஃப்ரெண்டை பார்த்துட்டு 5 மணிக்கெல்லாம் வந்துடுவேன்னு சொன்னான். இன்னும் காணோம். மழை வேற வர்ற மாதிரி இருக்கு. நானே வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஃப்ரெண்டை பார்த்துட்டு நானே ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டா. அவளுக்காக தான் வெயிட்டிங் என்ற வினோதனின் கண்கள் வாசலையே பார்த்திருந்தது. சார் கால் பண்ணிங்களா? இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுமா என கேட்டான் குணா. 3 வாட்டி கால் பண்ணிட்டேன் குணா, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது கொஞ்சம் பதட்டமாக கூறினான் வினோதன். அதற்குள் மழையும் ஆரம்பித்து விட, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார் என்று சொல்லி குணா தன் மொபைலை எடுத்து அஞ்சலிக்கு அழைத்து கொண்டிருந்த சமயம் அலுவலக வாசலில் ஆட்டோ வந்து நின்றது. அஞ்சலி தலைக்கு மேல் ஹேண்ட்பேக்கை பிடித்தபடி அவசரமாய் ஆட்டோவில் இருந்து இறங்கி உள்ளே ஓடி வந்தாள். சார் அஞ்சலி வந்துட்டா, நான் ஆட்டோக்கு பே பண்ணிட்டு வந்துடுறேன் என்று ஆட்டோவிற்கான பணத்தை கொடுக்க சென்றான் குணா. வினோத் லேட் ஆயிடுச்சா என கேட்டுக்கொண்டு அவன் அருகில் வந்தாள் அஞ்சலி. மழையில் லேசாக நனைந்திருந்தாள். புடவைதான் உடுத்தி இருந்தாள். அரை குறையாக நனைந்து இன்னும் கூடுதல் அழகோடு நின்றவளை கண் கொட்டாமல் பார்த்து நின்றான் வினோதன். ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தப்பவே மழை வர ஆரம்பிச்சிடுச்சு வினோத். உடனே கிளம்பிட்டேன். ஆனால் ஆட்டோ பிடிக்கிறதுக்குள்ளே லைட்டாக நனைஞ்சிட்டேன். ஃபோனில் வேற சார்ஜ் இல்லை, அதான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்ல முடியல. அவள் புடவையில் இருந்த தண்ணீரை உதறி கொண்டிருந்தாள். இட்ஸ் ஓகே அஞ்சலி என்றவனின் கண்கள் மேலிருந்து கீழாக அவளைத்தான் அளந்து கொண்டிருந்தது. வினோத் ஃபோன் சார்ஜ் போடணும், அம்மா கால் பண்ணுவாங்க என்று சொல்ல தன் கண்களை அழுத்தமாக மூடி திறந்து தலையை உலுக்கி கொண்டவன், உள்ள சார்ஜர் இருக்கு, போய் எடுத்துக்கோ. ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் கபோர்டில் டவல் இருக்கு, எடுத்து யூஸ் பண்ணிக்கோ என்று சொல்ல சரி என்று அஞ்சலி வினோதனின் அறைக்கு சென்றாள். ஆட்டோவிற்கான பணத்தை கொடுத்துவிட்டு வினோதனிடம் வந்த குணா, சார் நானும் கிளம்புறேன் என்று சொல்ல, ஓகே குணா, நானும் அஞ்சலியும் கார்டு செலக்ட் பண்ணிவிட்டு வெளியே போய் டின்னர் முடிச்சுட்டு வந்துடுவோம், ஆண்டிக்கிட்ட சொல்லிடுங்க என்று சொல்ல அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்த நேரம் வேலை முடித்து பூர்ணிமா வெளியில் வந்தாள். அவள் அவசரமாய் கிளம்ப, மழை வருது, வெயிட் பண்ணி போங்க பூர்ணிமா என்றான் வினோதன். இல்லை சார், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை வாங்கிட்டு போகணும் என்று அவள் ஆட்டோ புக் செய்ய மழை அதிகமாக இருந்ததால் ஆட்டோ எதுவும் புக் ஆகவில்லை. ஐயோ, ஆட்டோ வேற புக் ஆக மாட்டேங்குது என்று புலம்பிக் கொண்டே பூர்ணிமா மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டிருக்க, குணா நீங்கள் போகும்போது அப்படியே பூர்ணிமாவை ட்ராப் பண்ணிட்டு போயிடுங்க, மழையில் ஆட்டோ கிடைக்கிறதே கஷ்டம் என்று வினோதன் சர்வசாதாரணமாக கூறினான்.
சார் நானா என்று யோசனையோடு பூர்ணிமாவை பார்த்தான் குணா. ஆமாம் குணா, ஆஃபீஸில் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. வெயிட் பண்ணாலும் மழை நிற்கிற மாதிரி தெரியல என்று வினோதன் சொல்லவும், பூர்ணிமாவோ ஆமாம் சார், நான் கூட சீனியர் கிட்ட சொன்னேன், மழை வருது, அப்பாவுக்கு மருந்து வாங்க போகணும்னு. என்னை சீக்கிரம் அனுப்பிடுங்கன்னு சொன்னேன். ஆனால் இவர் தான் ஒரு வேலையாக கொடுத்து என்னை ஆஃபீஸ்லேயே உட்கார வச்சிட்டாரு என்று பூர்ணிமா குணாவை வினோதனிடம் போட்டு கொடுக்க, சொன்ன வேலையை முடிக்காம நான் எப்படி உன்னை அனுப்ப முடியும் சொல்லிவிட்டு அவளை முறைத்தான் குணா. ஏதோ மெடிசன்ஸ் வாங்கணுமா, கூட்டிகிட்டு போங்க குணா. வினோதனும் அவளுக்கு ஆதரவாய் பேச, ஓகே சார், கூட்டிகிட்டு போகிறேன் என்றவன் முன்னே நடக்க வினோதனுக்கு நன்றி சொல்லிவிட்டு குணாவுடன் சென்றாள் பூர்ணிமா. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை மருந்துன்னு நல்லா பொய் சொல்கிறா. சாரும் இவ சொல்கிற பொய்யனை உண்மைன்னு நம்புறாரு என நினைத்து கொண்டே காரை செலுத்தினான் குணா. எந்த பக்கம் போகணும் என்று அவளை பார்த்து கேட்க, முதல்ல மெடிக்கல் ஷாப்புக்கு போகணும் சீனியர், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மெடிசன்ஸ் வாங்கணும் என்று சொல்ல, சொன்ன பொய்யை நல்லாவே மெயின்டைன் பண்ணுறா. அவளை நம்பாமல் பார்த்தான் குணா. காரை ஒரு மெடிக்கல் ஷாப்பின் முன் நிறுத்தினான். எப்படியும் கடைக்கு போயிட்டு மாத்திரை இல்லைன்னு சொல்லிட்டு வெறும் கையை வீசிட்டு தான் வரப்போறா என்று அவளை ஏளனமாக பார்த்து கொண்டிருந்தான் குணா. அவன் ஒன்று நினைக்க அங்கு நடந்ததே வேறு. 1 2 இல்லை, ஒரு பை நிறைய மருந்து மாத்திரைகளை வாங்கி கொண்டிருந்தாள் பூர்ணிமா. அவளை காரில் அமர்ந்தபடியே வெறித்து பார்த்தான் குணா. பொய் சொல்கிறான்னு நினச்சா நிஜமாவே நிறைய மருந்து மாத்திரை வாங்குற போலையே, அதுவும் ஒரு பை நிறைய வாங்குறா. அவன் ஆச்சரியமாய் பார்க்க மருந்து பையை கொண்டு வந்து காரில் வைத்தாள். மருந்து வாங்கியாச்சு, போலாம் சீனியர் என்று சொல்ல, ஆமாம், எதுக்கு இத்தனை மருந்து மாத்திரை? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பாட்டுக்கு பதிலாக மருந்து மாத்திரை தான் சாப்பிட்றாங்களா என குணா கிண்டலாய் கேட்கவும், இல்லை இல்லை, இதையெல்லாம் வாங்கிட்டு போய் கடை வைக்க போகிறேன், சைடு பிஸ்னஸ் என்றாள் சிரித்து கொண்டு. நீ செய்யக்கூடிய ஆள்தான் என்றவன் அவள் கூறிய வழியில் காரை செலுத்த ஆரம்பித்தான். மழை சற்றே வலுப்பெற்றிருந்தது. 10 நிமிட பயணம். சீனியர் இங்குதான் நிறுத்துங்க என்று சொல்லவும் காரை சாலையின் ஓரமாக நிறுத்தினான் குணா. ரொம்ப தேங்க்ஸ், நான் கிளம்புறேன், பாய் என்று சொல்லிவிட்டு மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு காரை விட்டு இறங்கி உள்ளே சென்றாள் பூர்ணிமா. அவள் உள்ளே சென்ற இடத்தை திரும்பி பார்த்தான் குணா. அன்னை தெரசா முதியோர் மற்றும் குழந்தைகள் நல காப்பகம் என்ற பெயர் பலகை அவன் கண்ணில் பட புருவங்களை சுருக்கி அந்த பெயர் பலகையை பார்த்தான். வீட்டுக்கு போகணும்னு சொன்னா இங்கே எதுக்கு போறா? இவ என்ன பண்ணுறான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என நினைத்து கொண்டே அவள் சென்ற பாதையை பார்த்தபடியே காரை கிளப்பியிருந்தான் குணா. வினோதனின் அறைக்குள் வந்த அஞ்சலி ஃபோனை சார்ஜிங்கில் போட்டுவிட்டு கபோர்டில் இருந்த துண்டை எடுத்து ஈரத்தை துடைத்து கொண்டிருந்தாள். அவளை ஓர பார்வை பார்த்தபடியே அறைக்குள் வந்தான் வினோதன். வினோத், அண்ணா கிளம்பிட்டாரா என கேட்டாள் அஞ்சலி. கிளம்பியாச்சு என்றவன் மேஜையில் சாய்ந்தபடி கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டி இதழில் மென் புன்னகையுடன் தன் இதய ராணியை ரசித்திருந்தான். நனைந்திருந்த கூந்தலை துடைத்து கொண்டே புடவையை சரி செய்து கொண்டவள், வினோத், மழை வந்துட்டே இருக்கு, கார்டு செலக்ட் பண்ண இன்னைக்கு போகலாமா இல்லை நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிடலாமா என கேட்டுக்கொண்டே நிமிர்ந்த அவனை பார்த்தாள். அவனோ அவளை வெளிகளாயிலேயே விழுங்கி கொண்டிருந்தான். அவன் பார்வையில் ஒரு கணம் தடுமாறியவள் அவன் வெளிகள் பதிந்த இடத்தில் வேகமாய் தன் புடவையை சரி செய்து கொண்டாள். வினோத், நான் அண்ணாவோடவே வீட்டுக்கு போயிருக்கணும், மழை அதிகமாக வருது, இன்னைக்கு நம்ம வெளியே போக முடியாது, நான் அண்ணாக்கு கால் பண்ணி அவரை திருப்பி வர சொல்கிறேன் என்று ஃபோனை எடுக்க போக அவளை தடுத்து அவள் கையை பிடித்து கொண்டான். அவள் கையில் முத்தமிட்டான். அஞ்சலி, இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம போகணும் என்றான். மழை அதிகமாக இருக்கு வினோத், அதோட இன்னைக்கு நீங்கள் ஆளே சரியில்லை என்றாள் அஞ்சலி. மழை நிற்கட்டும், மெதுவாக போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஏன் என் கூட தனியாக இருக்க அவனுக்கு பயமா? அவள் அருகில் நெருங்கி இருந்தான் வினோதன். இந்த பெட் லுக்கில் என்னவோ பண்ணுறடி என்றவனின் வசீகர புன்னகையில் பெண் அவளும் மயங்கித்தான் போனாள். அவள் அருகில் நெருங்கி நின்றவனின் சூடான மூச்சு காற்று அவள் மேனியில் வந்து மோத கீழுதட்டை பற்களால் மடித்து கடித்தவள். வினோத், இது ஆஃபீஸ். வெளிகள் படபடக்க பின்னால் நகர்ந்தாள். ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. இவ்வளோ பெரிய ஆஃபீஸில் நீ நான் 2 பேர் மட்டும்தான் இருக்கும் சொல்லிக்கொண்டே அவன் அவள் முகத்திற்கு அருகில் குனிய, வினோத் வேண்டாம் பின்னால் நகர்ந்தாள் அஞ்சலி. அவனும் அவளை தொடர்ந்தான். அதற்கு மேல் நகர முடியாமல் சுவர் தடுக்க அவளுக்கு இருபுறமும் சுவற்றில் கைகளை வைத்து அவளை சிறை பிடித்திருந்தான் வினோதன். நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கடன் ஒன்று இருக்கு, அதை வசூல் பண்ணிட்டு விடுறேன் என்றான். கடனா என்று அவள் முகம் பார்க்க, குணா கிட்டேயும் உங்கள் அம்மா கிட்டேயும் நம்ம கல்யாணத்துக்காக நான் தானே பேசினேன்,
என கேட்க, ஆமாம் அதுக்கு என்றாள் அஞ்சலி. அவன் என்ன கேட்கப் போகிறான் என்பதை அவளும் ஓரளவுக்கு அனுமானித்திருந்தாள். அன்னைக்கே அப்பவே உன் வீட்டிலேயே கேட்டேன்ல, ஞாபகம் இருக்கா? அவள் கன்னத்தை தன் விரல்களால் வருடியபடியே கேட்டான். என்ன கேட்டீங்க? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை என்றவள் பக்கவாட்டில் இருந்த ஜன்னலின் வழியே வெளியில் பார்த்துவிட்டு, வினோத், மழை நின்றுச்சு, நம்ம போலாம் என்று அவனை தள்ள முயல, நான் கேட்டதை கொடு, அப்புறம் போலாம். அவன் முகத்தில் தெரிந்த தாபத்தை கண்டவளுக்கு பேச்சே வரவில்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை என்று சொல்ல, ஏய் பொய் சொல்லாதடி. அவள் கண்களுக்குள் தெரிந்த பொய்யை கண்டுபிடித்து விட்டான் வினோதன். அவன் விழிகளின் வீச்சை தாங்க முடியாமல் தன் விழிகளை தாழ்த்தி கொண்டாள் பெண். இது சரிப்பட்டு வராது. ஓகே, நானே ஸ்டார்ட் பண்ணுறேன், நீ திருப்பி கொடுத்தா மட்டும் போதும் என்றவனின் விரல்கள் அவள் கன்னத்தை வருடி இதழ்களில் பயணிக்க, அவன் மறுகரமோ அவளை இடையோடு சேர்த்து இழுத்து அவனோடு ஒட்டி கொண்டது. வினோத் என்று முணுமுணுத்து அவள் இதழ்களை அடுத்த கணமே அவன் இதழ்கள் கொண்டு மூடியிருந்தான் ஆடவன். ஆசை தீர அழுத்தமான இதழ் முத்தம் கொடுத்து விலகியவன், இப்போ நீ சொல்லிவிட்டு அவளை குறுகுறுவென பார்க்க, ஐயோ என்னால் முடியாது, எனக்கு பயமாக இருக்கு வினோத், இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான். அந்த மழை காற்றிலும் முகத்தில் வியர்வை முத்துக்கள் அரும்பியது அவளுக்கு. அஞ்சலி, சும்மா பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேனா பயமாக தான் இருக்கும், என் பக்கத்தில் வா. தன் இரு கைகளாலும் அவள் இடையை தாங்கி தன்னோடு சேர்த்து நெருக்கி கொண்டான். இப்போ பயம் போச்சா என கேட்க, ஆழ்ந்து மூச்சை எடுத்தவள் எப்படியோ தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவன் இதழோடு இதழ் பொருத்தினாள். கிறங்கி போனான் ஆடவன். ஒரு பெண்ணிடமிருந்து கிடைக்கும் முதல் காதல் முத்தம். தீண்டியதை என்னவோ அவள் இதழ்கள்தான், ஆனால் அங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்தது அவன் இதழ்கள். இதழ்களில் தொடங்கிய முத்தம் பெண் அவளின் மேனியில் எல்லை தாண்டி எங்கெங்கோ பயணித்து கொண்டிருக்க, அவள் சேலை முந்தானே சரிந்த உணர்வு கூட இல்லாமல் ஆடவனின் ஸ்பரிசத்தில் மயங்கி நின்றாள் மாது. இருவரும் வேறு ஏதோ ஒரு உலகத்துக்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்க, சார்ஜிங்கில் இருந்த அஞ்சலியின் அலைபேசி சட்டென உயிர் தெழுந்தது. திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம். அந்த சத்தத்தில் உணர்விற்கு வந்தவள் வினோதனை தள்ளி விட்டுவிட்டு சரிந்த தன் சேலை முந்தானையை எடுத்து போட்டுக்கொண்டே ஓடி சென்று போனை எடுத்தாள். ஏய் அஞ்சலி, என்ன ரிங்டோன் இது? சாமி பாட்டு வச்சிருக்க? அதிர்ந்து போய் கேட்டான் வினோதன். அம்மாவுக்கு கண்டிப்பாக சாமி பாட்டு தான் ரிங்டோன் வைக்கணும், இல்லைன்னா திட்டுவாங்க. அண்ணா ஃபோன்லேயும் சாமி பாட்டு தான் இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் ஃபோன்லேயும் சாமி பாட்டு தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. சொல்லிக்கொண்டே ஃபோனை எடுத்து காதில் வைத்தாள் அஞ்சலி. கோதைதான் அழைத்திருந்தார். அஞ்சலி, நீயும் மாப்பிள்ளையும் கிளம்பிட்டீங்களா? மழை அதிகமாக வருதேம்மா, அதனால தான் எங்கே இருக்கீங்கன்னு கேட்கலான்னு கால் பண்ணேன் என்று சொல்ல, இப்போதான் மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்குமா, கிளம்பிட்டே இருக்கோம் என்று சொல்ல, சரிம்மா பார்த்து பத்திரம் என்று சொல்லி ஃபோனை வைத்தார் கோதை. அஞ்சலி ஃபோனில் பேசிக்கொண்டிருக்க அவளை பின்னால் இருந்து அணைத்து அவள் தோள்பட்டையில் முகம் புதைத்திருந்தான் வினோதன். ஃபோனை வைத்தவள், மழை குறைஞ்சிருச்சு வினோத், நம்ம போகலாம் என்று சொல்ல, இன்னும் மழை முழுசாக நிற்கலை பாரு, லைட்டாக வந்துட்டு தான் இருக்கு. மீண்டும் அவன் விரல்கள் அவள் கன்னத்தை வருட ஆரம்பிக்க, அப்போ நாளைக்கு போகலாம், நான் ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போகிறேன் என்று கைப்பையை எடுத்துக்கொண்டாள். ஓகே ஓகே போகலாம். ஆழ்ந்து மூச்சை எடுத்தவன் தன் சிகையை அழுத்தமாக கோதிக்கொண்டே அவளுடன் சேர்ந்து நடந்தான். மாப்பிள்ளை வீட்டிலிருந்து பெண் பார்க்க வருகிறார்கள் என்று சொல்லி சென்ற அகிலா அடுத்த 2 நாட்கள் அலுவலகம் வரவில்லை. 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தொடர்ச்சியாக 3 நாட்கள் ஆகிவிட்டது. அடுத்தடுத்த நாட்கள் அகிலாவை பார்க்கும் ஆர்வத்தில் அலுவலகம் வந்த அருணுக்கு அவள் வராதது ஏமாற்றமாகத்தான் இருந்தது. 2 நாட்கள் விடுப்பு எடுத்திருக்கிறாள் என்று தெரிந்ததும் விஷயம் என்னவாக இருக்கும் என்று மனதில் 1008 யோசனைகள். உடனே ஹர்ஷவர்தன் மூலம் பவித்ராவை வைத்து அகிலாவை தொடர்பு கொண்டான். அவளுக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் வரவில்லை என்ற விஷயம் தெரிந்ததும் சற்றே நிம்மதியாக இருந்தது. அலுவலகத்திலும் அதே காரணத்தை தான் சொல்லி விடுப்பு எடுத்திருந்தாள் அகிலா. அடுத்தடுத்த 3 நாட்களும் தலையில் ஏதோ பெரிய பாரம் ஏறியதைப் போல ஒரு உணர்வு அருணுக்கு. திங்கட்கிழமை எப்போது வரும் என காத்திருந்தான். அகிலாவை பார்த்தவுடனேயே அவன் காதலை அவளிடம் சொல்லி விடுவது என முடிவு செய்து கொண்டான். திங்கட்கிழமை காலையில் அலுவலகம் கிளம்பியவன் நேராக வந்தது வீக்லோ பிரான்ச் ஆஃபீஸுக்குத்தான். அகிலா அவள் இருக்கையில் இல்லை. ரிசப்ஷனில் வந்து விசாரித்தான். அவள் இன்னும் வரவில்லை என தெரிவித்தார்கள். ஒருவேளை இன்றும் வரமாட்டாளோ என நினைத்து மனது கிடந்து தவித்தது.
பவித்ராவிற்கு அழைத்தால் விஷயம் தெரிந்துவிடும் என்று உடனே பவித்ராவிற்கு ஃபோன் போட்டான். ஹர்ஷவர்தன் குளியல் அறையில் இருக்க அவன் உடைகளை எடுத்து வைத்து கொண்டிருந்தாள் பவித்ரா. அருணின் ஃபோன் காலை பார்த்ததும் புன்னகையுடன் அழைப்பை ஏற்று பேசினாள். காலையிலே கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், சாரிம்மா என்று சொல்ல, அண்ணா எதுக்கு சாரியெல்லாம், என்ன விஷயம் சொல்லுங்க என கேட்டாள் பவித்ரா. அது அகிலா இன்னும் ஆஃபீஸ் வரல, அதான் என்னன்னு கேட்கலான்னு கால் பண்ணேன் என்று அருண் இழுக்க கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தாள் பவித்ரா. மணி 8 தான் ஆகியிருந்தது. அண்ணா உங்களுக்கு என்னாச்சு, டைம் பார்த்தீங்களா? உங்கள் ஃப்ரெண்டு இப்போ தான் ஒர்க் அவுட் முடித்து குளிக்க போயிருக்காரு. நீங்கள் என்னடானா 8 மணிக்கு ஆஃபீஸுக்கு வந்து அகிலாவை தேடுறீங்க? 10 மணிக்கு ஆஃபீஸுக்கு அவள் 8 மணிக்கு எதுக்கு வரப்போறா? பவித்ரா புரியாமல் கேட்கவும் அப்போதுதான் தன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான் அருண். தலையில் அடித்து கொண்டான். 8 மணி தான் ஆச்சா? சாரிம்மா, நான் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ அகிலா இனிமே தான் வருவாளா? ஓகே என்று அவனே பேசிவிட்டு ஃபோனை வைத்து விட்டான். ஹர்ஷா குளித்து விட்டு வந்ததும் பவித்ரா விஷயத்தை சொல்ல, என்ன 8 மணிக்கே ஆஃபீஸில் வந்து அகிலாவை தேடுறானா? அவனுக்கு முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன். இப்படியே விட்டால் சரி வராது. முதல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்றவன் உடனே அருணுக்கு அழைத்து அவனை கிண்டல் செய்யவும் ஆரம்பித்து விட்டான். மனதில் இருக்கும் காதலை சொல்லாமல் இருப்பது எவ்வளவு கொடுமை என்று அன்றுதான் அருணுக்கு தெரிந்தது. நேரமே நகரவில்லை. சரியாக 10 மணிக்கு 10 நிமிடங்கள் இருக்கும்போது அகிலா அலுவலகம் வந்து சேர்ந்தாள். ஹர்ஷவர்தன் இன்னும் அலுவலகம் வரவில்லை. அவன் அறையில்தான் காத்திருந்தான் அருண். கண்ணாடியின் வழியே அகிலா வருவதை பார்த்தான். அவள் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. எப்போதும் இருக்கும் அதே சிரிப்பும் உற்சாகமும் இருக்க வேகமாய் எழுந்து வந்து அவள் முன்னால் நின்றான். குட் மார்னிங் அருண். தன் கணினியை உயிர்ப்பித்து கொண்டே அகிலா வணக்கம் சொல்ல, குட் மார்னிங் அகிலா. என்ன நீ திடீர்னு பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு போயிட்ட? அடுத்த 2 நாள் லீவு வேற, என்னதான் நடக்குது? அருண் டென்ஷனாக கேட்க சிரித்து கொண்டவள், உடம்பு சரியில்லை அருண், அதான் லீவு என்றாள். நீங்கள் என்ன நினச்சிங்க? எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிங்களா? அவனுக்காக எடுத்து வந்த டிஃபன் பாக்ஸை அவனிடம் நீட்டினாள். மாப்பிள்ளை எப்படி இருக்கான், உனக்கு அவனை பிடிச்சிருக்கா என கேட்டான் அருண். அவனை ஆழ்ந்து ஒரு பார்வை பார்த்தவள், ஏன் அப்பா அம்மாவுக்கு பிடிச்சா போதும், எனக்கு பிடிக்கணும்னு அவசியமில்லை என்று சொல்ல, அப்போ அவனை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டியா என கேட்டான். என்னை பார்க்க வந்திருந்த மாப்பிள்ளை அப்பாவுக்கு தூரத்து உறவு. அவங்க மும்பையில் போய் செட்டில் ஆகி ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. அவர் பிறந்தது, படித்தது, வளர்ந்தது எல்லாமே மும்பையில் தான். சொந்தமாக தொழில் பண்ணுறாரு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஓகே தான். ஆனால் அப்பா அம்மாவை விட்டுட்டு அவ்வளோ தூரமெல்லாம் போக முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். என் தங்கச்சி இப்போ காலேஜ் படிக்கிறா. எனக்கு சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சா அடுத்து அவள் கல்யாணத்தையும் சீக்கிரம் பண்ணிடலான்னு அப்பா அம்மா நினைக்கிறாங்க. அதனால தான் கல்யாணத்துக்கு அவசரப்படுத்துகிறாங்க என்று சொல்லவும் அதற்கு மேல் பொறுமை இல்லை அருணுக்கு. அகிலா, நான் நேரடியாகவே சொல்லிடுறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா என கேட்டுவிட்டான். பவித்ரா ஏற்கனவே அருணை பற்றி அகிலாவிடம் பேசியிருந்தாள். அருண் அகிலாவை விரும்புகிறான் என்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தாள். ஆனால் அவனே நேரடியாக பேசட்டும் என்றுதான் அகிலா காத்திருந்தாள். இன்று அவள் நினைத்தது போலவே தன் காதலை நேரடியாக அவளிடம் சொல்லியும் விட்டான். அகிலா அமைதியாக நிற்க, என்ன அகிலா எதுவுமே பேச மாட்டேங்கிற? உனக்கும் என்னை பிடிச்சிருக்கு தானே? அவன் கண்களில் அவள் பதிலை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் பளிச்சிட்டது. வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட பேசுங்க அருண். அவள் சொன்ன பதிலில் ஒரு கூடை ரோஜா மலரை மொத்தமாக அவன் தலையில் மேல் கொட்டியதைப் போல இருந்தது. எஸ் எஸ் என்று கொண்டாடியவன், அப்போ உனக்கும் என்னை பிடிச்சிருக்கு அப்படிதானே என கேட்க, ஆமாம் என்று சிறிய வெட்கத்துடன் தலையசைத்தாள் அகிலா. சரியாக அதே நேரம் ஹர்ஷவர்தனிடமிருந்து அலைபேசி அழைப்பு வர அழைப்பை எடுத்து பேசினான் அருண். அருண், அகிலா கிட்ட பேசிட்டியா? ஹர்ஷவர்தனும் அதையே தான் கேட்டான். ஒரு நிமிஷம், நான் வரேன் என்று அகிலாவிடம் சொல்லிவிட்டு ஹர்ஷவர்தனிடம் பேச போனை எடுத்துக்கொண்டு வெளியில் சென்றான். அருண் சென்றதும் பவித்ராவிற்கு அழைத்த அகிலா அருண் தன்னிடம் காதலை சொல்லிவிட்டான் என்ற விஷயத்தை கூறினாள். எனக்கு தெரியும், கண்டிப்பா அருண் அண்ணா ஒரு காதலை இன்னைக்கு உன்கிட்ட சொல்லிடுவாருன்னு என்று சொல்ல, உனக்கு எப்படி தெரியும் என்று அகிலா புரியாமல் கேட்டாள். அவரு தான் காலையிலேயே வாட்ச்மேன் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே ஆஃபீஸில் வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு என்று சொல்ல, என்னடி சொல்ற, காலையிலேருந்து வெயிட் பண்ணுறாரா என்று அகிலா கேட்கவும்
அருண் காலை 8 மணிக்கு பவித்ராவிற்கு அழைத்து அகிலா வரவில்லை என்று கேட்ட விஷயத்தை சொல்ல தோழிகள் இருவரும் சேர்ந்து சிரித்து கொண்டார்கள். சீக்கிரமே 2 பேர் வீட்லேயும் பேசி கல்யாணத்தை முடிவு பண்ணிடலாம். எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு அகிலா என்று பவித்ரா சொல்ல, நீ சந்தோஷப்படுறது இருக்கட்டும் பவி. நீ சொன்ன 15 நாள் முடிஞ்சு 2 நாள் அதிகமாகவே ஆயிடுச்சு. எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதால் உனக்கு கால் பண்ண முடியாமல் போச்சு. உனக்கு இன்னும் மென்சஸ் ஆகலை தானே என்று எதிர்பார்ப்போடு கேட்டாள் அகிலா. இல்லை என்று பவித்ரா சொல்லவும், அப்போ டாக்டர்கிட்ட போயிட்டு வாடி, டெஸ்ட் பண்ணிட்டு வா என்றாள். இன்னைக்கே ப்ரெக்னென்சி கிட் வாங்கி வீட்லேயே டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் என்று பவித்ரா சொல்ல, முதல்ல ஃபோனை வை, உடனே டெஸ்ட் பண்ணிப்பாரு. ஆமாம், பாஸ் வீட்டில் இருக்காரா இல்லை ஆஃபீஸ் கிளம்பிட்டாரா என கேட்கவும், அவர் இப்போ தான் கிளம்பினாரு என்றாள் பவித்ரா. ஓகே, அப்போ முதல்ல போய் ப்ரெக்னென்சி கிட் வாங்கிட்டு வா. நான் இப்போ ஃபோனை வைக்கிறேன். டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு உடனே எனக்கு கால் பண்ணு, வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் என்று அகிலா சொல்லவும், சரிடி, டெஸ்ட் பண்ணிட்டு கூப்பிடுறேன் என்று ஃபோனை வைத்தாள் பவித்ரா. மறுமுனையில் அகிலாவோ பவித்ராவின் பிரெக்னன்சி டெஸ்ட் ரிசல்ட் என்னவாக இருக்கும் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் காத்திருந்தாள்.